இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்க த பெக்கர் அப்படின்ற ஸ்டோரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. த பெக்கர் இந்த ஸ்டோரி எழுதுகிற ஆத்தர் யார் அப்படின்னா ஆண்டன் சீவாக் அவர்கள். இவங்களை பற்றின ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இன்ட்ரோ வந்து நம்ம வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரியோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு பெக்கர் வந்து பொய் சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு நபர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நபர் வந்து அந்த பெக்கரை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் வேலைலாம் பண்ணி கொடுத்து அவங்க பெக்கரோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இதில் வர கேரக்டர்ஸ் யாரெலாம் அப்படின்னு பார்க்கலாம். லஷ்காஃப் இது யாருன்னா அந்த பெக்கரோட நேமு. ஆக்சுவலி இவர் தான் ப்ரொட்டகாஸ்ட்னா இந்த ஸ்டோரி வந்து மூவ் பண்ணி கொண்டு போவாங்கல்ல, மெயின் கேரக்டர் ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரி. ஸோ இந்த கேரக்டர் வந்து லஷ்காஃப் அப்படின்றவர் தான் இருக்கார். செகண்ட் வந்து சர்ஜி. இது யார் அப்படின்னா ஒரு அட்வொகேட். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பர்சன் வந்து பெக்கர் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னு. அது வந்து இந்த பர்சன் தான். இவங்க வந்து ஒரு அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மூணாவது கேரக்டர் வந்து ஓல்கா. இவங்க யாருன்னா சர்ஜியோட குக்கு. வீட்டில் வந்து சமையல் பண்ணுற ஒரு ஓல்டு லேடி. ஸோ இவங்களும் அந்த பெக்கர் வந்து லைஃப் மாறுறதுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமாக இருந்திருக்காங்க. மோஸ்ட்லி இந்த 3 பேர் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இவங்கள வச்சு தான் ஸ்டோரி ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு மறக்காத லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெக்கர் ஒருத்தன் காமன் செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு இடத்துல ஒன்றா கூடி நின்றுட்டு இருக்கும்போது அவனோட அட்டென்ஷன் வந்து சீக் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி எப்படியாவது வந்து காசு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்கிறான், நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து 3 நாளாக சாப்பிடல, ரொம்ப பசிக்குது, என்கிட்ட 5 காபிக்ஸ் கூட இல்லை, நான் நைட்டு வந்து எங்கேயாட்டு ரூம் ஸ்டே பண்ணி தங்கணும்னா கூட பிளாட்ஃபார்மில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்கிறான். காபிக்ஸ்னால் அந்த ரஷ்யன் காயின்ஸ், யூனிட் ஆஃப் கரன்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ வேறு எதுவுமே இல்லை, கடவுள் சத்தியமாக நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், என் வாயிலிருந்து பொய்யே வராது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனோட பாஸ்ட் லைஃப் ஸ்டோரி, பிச்சைக்காரங்க சொல்லுவாங்களே நான் அப்படிலாம் இருந்தேன், நான் இப்போ இப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு, இதே மாதிரி கொஞ்சம் சேட் ஸ்டோரிலாம் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, இவன் வந்து ஸ்கூல் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணேன், நான் ஒரு 8 வருஷமாக வந்து பண்ணேன். என்னோட கொலீக்ஸ்னால் கூட வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்க. ஸோ கொலீக்ஸ் பண்ண சதினால நான் வந்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்து ஆளாயிட்டேன். நான் பண்ணாத தப்புக்கு என்னை வந்து பெனால்ட்டி பே பண்ண வச்சுட்டாங்க. ஸோ கடந்த 1 வருஷமாக என்னால் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியல. ஏன்னா நான் சரியாக இது பண்ணல, சாப்பிடல. அதனால் எப்படியாவது கொஞ்சம் காசு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி கண்டினியூ பண்ணி அவன் பாட்டு பேசிகிட்டே இருக்கான். அப்போது தான் அந்த கூட்டத்தில் ஒன் ஆஃப் த மெம்பராக சர்ஜி அப்படின்றவங்க நிற்கிறாங்க. இவங்க ஒரு மெயின் கேரக்டர் தான். ஸோ இந்த சர்ஜி வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்காங்க. இவங்க வந்து பெக்கரை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்குது. ரொம்ப கந்தலான ட்ரெஸ்ஸு, லைட் ப்ரௌன் கலர் ஓவர் கோட் போட்டிருக்காங்க. அவரோட ஐஸ் பார்க்கும்போது ரொம்ப டல்லாக அந்த குடிகாரன் கண்ணு மாதிரி வந்து இருக்குது. ரெட் ஸ்பாட் எல்லாமே சீக்ஸில் இருக்குது. ஸோ சர்ஜி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, இந்த பர்சன் நம்ம ஆல்ரெடி எப்பயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி. அவங்களோட அப்பியரன்சஸ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. சர்ஜி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்களா பெக்கரை பற்றி. பெக்கர் அவரோட சொற்பொழிவு அப்படியே ஆச்சிட்டே தான் இருக்காரு. அது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்பீச்சு. எனக்கு வந்து இப்போது வந்து ரஷ்யன் ப்ரொவின்ஸ் ஆஃப் கலுங்கா, அதாவது ரஷ்யன் கலுங்கா மாகாணம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வேலை கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு அங்கே போகிறதுக்கு கூட என் கையில் காசே இல்லை. ஸோ யாராவது கொஞ்சம் உதவி பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டு நான் சம்பாதிச்சு உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறேங்கிற மாதிரி கொஞ்சம் விவேக் சார் பட டைலாக் எல்லாமே வந்து எடுத்து விட்டுட்ருக்கான். இப்போ தான் சர்ஜி வந்து பெக்கரோட காலை வந்து நோட் பண்ணுறாங்க. ஒரு காலோட ஹீல் வந்து ரொம்ப கம்மியாகவும் ஒரு காலோட ஹீல் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து முன்னாடியே பார்த்துருப்பாங்க அவங்க, பிஃபோராக நம்ம பெக்கரை பார்க்கும்போதே. ஸோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது ஒரு நாள் முன்னாடி, ஓகே, த டே பிஃபோர், ஒரு 2 நாள் முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி வந்து நம்ம சர்ஜி வந்து இதே பெக்கரை வந்து சடோவியா ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்த பார்த்துருப்பாங்க. ரிப்பீட்டடாக இதே கதை தான் சொல்லிருப்பாரு. ஆனால் என்ன அப்படின்னா, இங்கே வந்து டீச்சர்னு சொல்கிறாரா, அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டு, நான் பண்ணாத தப்புக்கு என்னை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டுன்னு நம்ம சர்ஜி வந்து எல்லாரும் முன்னாடியும் கேட்குறாங்க அவங்கக்கிட்ட. ஓகே, பொய் சொல்கிறான் இவன், இவனை யாரும் நம்பாதீங்க, நான் இவனை வந்து 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தேன் இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில். ஸோ அவங்கப்போ வந்து டீச்சர்லாம் சொல்லலை, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலை, நம்மக்கிட்ட அவன் காசை ஏமாற்ற பார்க்குறாங்கிற மாதிரி அந்த மக்கள் மனசில் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக ஷவுட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் டிஸ்டானஸ் மை டியர் சார் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கத்துறாங்க.
பெக்கருக்கு பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறமா போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ் கூப்பிடுங்க. ஓகே காப்ப கூப்பிடுங்க. காப் அப்படின்னா போலீஸ் அப்படின்னு அர்த்தம். சரி போலீஸ கூப்பிடுங்க. பெக்கர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பயந்துட்டாப்ல. உடனே பயந்து என்ன சொல்றாரு, "இல்ல, இல்ல நான் சொன்னது தப்பு தான். சாரி சொன்னது வந்து பொய் தான் ஒத்துக்கிறேன். காசுக்காக தான் நான் வந்து அப்படி சொன்னேன்." அப்படின்ட்டுன்னு உடனே எல்லாரும் ட்ரூத்த வந்து சொல்றாங்க. உடனே இவரும் வந்து மனசுல கைய வச்சுட்டு ட்ரூத்த சொல்றாரு. "நான் வந்து ரஷகர் பாடக்குழு இருக்கு இல்லையா? அங்க தான் வந்து வொர்க் பண்ணேன். நான் வந்து ரொம்ப அடிக்கடி ஆல்கஹாலுக்கு ரொம்ப அடிமையாயிட்டேன். அதனால என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, என்ன அந்த இடத்துலருந்து சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ட்ரங்குக்கு அடிமை ஆனதுனால எனக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ, அதனால தான் நான் வந்து இப்படி பொய் சொன்னேங்கிற மாரி சொல்லிர்றாங்க. சர்ஜன் வந்து பார்க்குறாரு. இப்படி பொய் சொல்லி மணி வாங்குறதுக்கு பதிலா, ஏதாவது வொர்க் போலாம்ல. கை, கால் நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பகத் சொல்றாங்க, "வொர்க் போணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா எனக்கு யாராவது பார்த்தா வொர்க் குடுக்கணும்ல. யாரும் எனக்கு குடுக்க மாட்றாங்க. சரி நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன்? அதனால தான் இப்படி பொய் சொல்லி பிச்சை எடுத்து அந்த காசு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சர்ஜி நம்ம பெக்கர் பேசுனதெல்லாம் பார்த்து ஓகே தான். அவருக்கும் வேலை வேணும்ல அப்படிங்கிற மாரி இது பண்ணிட்டு இவரு வந்து ஒரு ஆஃபர் ஒண்ணு வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்டின்னா, "என் கூட வரீங்களா? மரம் வெட்டுற வேலை கொஞ்சம் இருக்கு. ஸோ எனக்காகத்தான். ஆ பண்றீங்களா? மரம் வெட்டிட்டு நீங்க வந்து அதுக்கு உண்டான கூலிய வந்து வாங்கிட்டு போயிருங்க." அப்டின்ற மாரி ஆஃபர் வைக்கிறாங்க. நம்மளோட அ பெக்கருக்கும் அந்த சமயத்துல எதுவும் தோணல இல்லையா? ஏன்னா போலீஸ கூப்பிட்டு மக்கள் எல்லாம் கூட்டி வச்சாச்சு. இப்போ வந்து வேலை வாங்கி தரேன், போமாட்றான் அப்படின்னு சொல்ருவாங்க அப்படின்ட்டுன்னு, "சரி சார் நான் வாரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. 2 பேரும் வந்து சர்ஜியோட இருப்பிடத்துக்கு போறாங்க. உள்ள போனவே நம்மளோட சர்ஜி வந்து ஓல்கா அப்படின்றவங்க கூப்பிடுறாங்க. அவங்க யாரு அப்படின்னா, அந்த சர்ஜியோட குக்கு தான். சொல்லிட்டு இது மாரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிர்றாங்க. அந்த விறகு வெட்டுற இடம் இருக்கு இல்லையா? வுட் ஷெட். இங்க வந்து இவன கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன மரத்தெல்லாம் வெட்டி போடணும் அப்படிங்கிற மாரி சொல்லு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஓல்கா வந்து பெக்கர வந்து மேலேருந்து கீழ வரைக்கும் பார்க்குறா. அவளுக்கு ஏதோ வந்து பார்க்கும்போது, ஸ்கேர் க்ரோ இருக்கு இல்லையா? இந்த சோளக்கொல்ல பொம்மை, அத பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன் அப்டின்னா, ரொம்ப பேடா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்லிம்மா இருக்காரு. அவரோட ஷோல்டர வந்து ஏதோ மூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஏதோ அன்கன்ஜஸ்டடா இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. பெக்கர் வந்து மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிறாராம். "ஐயய்யோ! நம்ம வேல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதே நம்ம போச்சே நமக்கு எதிரியா வந்துருச்சே! இப்ப வேல பார்க்க விட்டுருவாங்களே!" குடிக்காம அவருக்கு வந்து இப்ப ஆல்ரெடி இப்ப குடிச்சு தான் இருக்காரு. எப்பயுமே போதையிலே தான் இருப்பாப்ல அவரு. ஸோ இன்னும் குடிக்காம இருக்கணும், வேல பார்க்கணும். ஏன்னா ரொம்ப வருஷமா வேலையே பார்க்கல போல இருந்து சும்மாவே குடிச்சு குடிச்சு இருந்திருக்காரு மனுஷன். அதனால வந்து வேல பார்க்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப பயந்துட்டே இருக்காரு. "நானே என்னோட வாயால கெடுத்துக்கிட்டேனே!" அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நம்மளோட பர்கரும், ஓல்காவும் விறகு வெட்டுற இடத்துக்கு அந்த வுட் ஷெட் இருக்கு இல்லையா? அங்க வந்து போறாங்க. அங்க பார்க்கும்போது சர்ஜி வந்து டின்னர் ரூமுக்கு போயிட்டு, அங்க இருக்க ஜன்னல் வழியா வந்து பார்க்குறாங்க. கரெக்ட்டா போறாங்களா? வேலை பார்ப்பாங்களா? அப்படின்ட்டுன்னு. ஸோ ஓல்கா வந்து நம்ம பெக்கர வந்து அந்த ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறத கண்ணால பார்க்குறாங்க. ஓல்கா வந்து கொஞ்சம் ஹார்ஷாவே பெக்கர் கிட்ட வந்து பிஹேவ் பண்றாங்க. ஒரு கட்டைய தூக்கி போட்டு வெட்டு அப்படி இப்படின்ற மாரி கொஞ்சம் கால வச்சு உதைக்கிற மாரிலாம் லைட்டா பண்றாங்க. பட் இதெல்லாம் வந்து சர்ஜி வந்து பார்க்கல. அவர் வந்து போறத மட்டும் தான் பார்த்தாரு. ஆ பட் சர்ஜிக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு. என்ன ஓகே இந்த இவர் வந்து வேலை பார்க்க தயாரா தான் இருக்காரு. ஒரு ஓல்டு மேன சொல்ல முடியாது. ஒரு ட்ரங்கன் மேன், புவர் மேன் ஓகே. வறுமையில வாடுறவர இப்படி குளிர்ல வந்து விறகு வெட்டுங்க. அவரோட திறமை கற்ற வேலையா தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ஷா வேற திட்டிட்டாங்களாம். அதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி திட்டிட்டோமே அப்படின்ட்டுன்னு. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஓல்கா வந்து நம்மளோட சர்ஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. எல்லா விறகும் வெட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கம்ப்ளீட் வந்து அசைன்மென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்மளோட சர்ஜன் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஓகே அந்த விறகு வெட்டினதுக்காக ஒரு ரூபில் அந்த நான் சொன்னேன் இல்லையா? ரஷ்யாவோட அந்த கன்வென்ஷனல் யூனிட் ஆஃப் கரன்சி அந்த இது வந்து குடுத்துரு அவனுக்கு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் இந்த விஷயத்தையும் சொல்லிரு. இந்த மாசம் மாசம் 1 வீக் இல்ல 1 ஓகே அந்த வாரத்துல வர நாள் வந்து விறகு வெட்டிட்டு போணுமா, விறகு வெட்டிட்டு போயிட்டு, அதுக்கு தேவையான கூலிய வாங்கிட்டு சொல்லு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது நல்ல வேலை கூட சைட் பை சைட்ல இருந்து சர்ச் பண்ண சொல்லு அப்படின்னு டாஸ்க்காக சொல்லு அப்படின்ட்டு நம்மளோட ஓல்கா கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. அப்படியே ஒரு சில மாசங்கள் ஓடுது. நம்ம சர்ஜி சொன்ன மாதிரி பர்கர் வந்து சாரி ப ப பிச்சைக்காரன் வந்து நல்லா வந்து வேலை பார்க்கான். மாசம் மாசம் வந்து விறகுலாம் வெட்டி விட்டு போற மாரி இருக்கு. ஸோ காசு வாங்கிட்டு இருக்கான் அதுக்கு. அப்புறம் ரொம்ப நாள் அப்படியே போகுது. அதுக்கப்புறமா வந்து சர்ஜி வந்து ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிற மாரி இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் ஆகும் இல்லையா? ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து அந்த இடத்துலருந்து அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ மூவ் பண்ணுவோம் இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து நம்மளோட பர்கர வந்து கூப்பிடுறாங்க.
இப்ப நம்ம பெக்கர் வந்து கொஞ்சம் ரொம்ப சோகமா இருக்கான். இப்போ வந்து ஆல்கஹால்லாம் ஒண்ணும் இது பண்ணல. ரொம்ப அமைதியா இருக்கான். வேனுக்கு பின்னாலேயே வந்து நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ சர்ஜி வந்து அவர் வந்து பார்க்குறாரு. ஆனா அவரோட மாற்றங்கள் வந்து அவருக்கு ஓகே. எப்பவுமே வந்து குடியிலேயே இருக்க மனுஷன் வந்து இப்ப குடிக்காம இருக்காங்க. ஆல்கஹால் ஸ்மெல்லாம் எதுவும் வரல அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு மனுஷன மாத்திட்டோம் அப்படின்ட்டு ஒரு பெருமை வந்து சர்ஜிக்கு வந்து இருக்கு. உடனே நம்மளோட பெக்கர கூப்ட்டு, இந்த மாதிரி லைஃப்ல நெறைய கஷ்டங்கள் வந்து நீங்க இது பண்ணணும். நெறைய ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, நீங்க ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கணும். நீங்க குடிய ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்டின்ற மாரிலாம் சொல்லிட்டு, கொஞ்சம் காசு எடுத்து வந்து குடுக்குறாங்க நம்மளோட இருக்கு பெக்கருக்கு. அப்பதான் பெக்கர் வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்டின்னா, "என்னோட பேரு வந்து லஷ்காஃப்" அப்டின்னு சொல்றாரு. நம்ம இனிமே அவர வந்து பிளஷ்காஃப் அப்டின்னே சொல்லுவோம். இப்பதான் இன்ட்ரோ குடுத்துருக்காரு. ஏன்னா, ஆ இத்தன நாள் வந்து இப்படி பொய் சொல்லி இது பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எதுவும் பேசிக்க மாட்டாராம். சொன்ன வேலைய செய்வாங்களாம். இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்பரா திருந்திட்டாங்கல்ல, அதனால தான் கொஞ்சம் வந்து இன்ட்ரோ குடுத்துக்கிறாரு. ஸோ அடுத்த நாள் வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து குடுத்துரு அப்படின்ட்டுன்னு சர்ஜி வந்து ஒரு லெட்டர எடுத்து நம்ம பெக்கர் கிட்ட ரஷ்காஃப் கிட்ட வந்து குடுக்குறாங்க. அவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ கடைசியா வந்து நம்மளோட ஸ்டாஃப் கிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு போயிறாங்க. நெறைய எஃபெக்ட் போடுங்க வேலைக்கு. எக்காரணத்துக்கு கொண்டும் பழைய லைஃப்க்கு போயிறாங்க. இதே மாதிரி கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் ஆயிருது. 2 வருஷம் கழிச்சு வந்து ஒரு தியேட்டர்ல வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக லைன்ல வந்து நம்மளோட சர்ஜன் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு முன்னாடி வந்து யார் நிக்கிறாங்கன்னு பார்த்தா லஷ்காஃப் வந்து நிக்கிறாரு. பார்த்துட்டாங்க இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அது லஷ்காஃப் தான் அப்படின்ட்டுன்னு. இப்ப நல்லா வெல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. கோட்லாம் போட்டிருக்காங்க. சீல் ஸ்கின்ஸ் கேப் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்கொயரி பண்றாங்க. நம்ப லஷ்காஃப பார்த்ததுமே, "நீங்க லஷ்காஃப் தானே? இப்ப எப்படி இருக்கு உங்க லைஃபு? எப்படி போயிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம்." அப்போதான் இவர் வந்து லைஃப் ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து நோட்டரியில வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்ன வந்து ஒரு மெம்பரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தியேட்டர்ல. எனக்கு வந்து மாசம் மாத்தம் 35 ரூபல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ரூபல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 5 கூட இல்ல அப்டின்னு தான் பிச்சை எடுத்திருந்தா. இப்ப மாசம் மாசம் 35 ரூபீஸ் வந்து குடுத்துட்டுருக்காங்க. எனக்கு வந்து ஹாப்பி தான். அண்ட் அந்த பெக்கர் வந்து அட்வொகேட் கிட்ட என்ன சொல்றாரு அப்டின்னா, "நீங்க வந்து ஒரு கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு சன் எனக்காக. ஏன்னா, நான் மட்டும் உங்கள மீட் பண்ணல அப்டின்னா, இன்னும் வரைக்குமே நான் வந்து இப்ப ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ நீங்க வந்து என் லைஃப்ப மாத்துனீங்க. அதான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சா இருந்துச்சு. அண்ட் உங்க வீட்டு குக்கும் தான் என்னோட லைஃப் மாறுனதுக்கு ரொம்ப ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்மளோட சர்ஜி வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காரு. ஆனா என்னோட குக் என்ன பண்ணா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. உடனே வந்து இப்பதான் வந்து பாஸ்ட்ல ஆக்சுவலி முன்னாடிலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றா. நமக்கு வந்து ஒரு சைட்ல இருந்து தான் காமிச்சிருப்பாங்க. ஓகே வோல்கா வந்து ரொம்ப ஹார்ஷா பேசுற மாதிரியும், ச நம்ம பெக்கர் வந்து ரொம்ப இதா வேலை பார்க்குற மாதிரியும் அப்படின்ட்டுன்னு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு இப்பதான் சொல்றான். அந்த வோல்கா அப்படின்றவங்க வந்து வுட்ட வந்து கட் பண்ண கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அப்போ வந்து பயங்கரமா திட்டுவாங்களாம். நம்ம பெக்கர் வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டு, இவங்க தான் அந்த விறகு எல்லாமே வந்து வெட்டுவாங்களாம். வெட்டும்போது ரொம்ப அழுவாங்களாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "இப்படி குடிக்காதடா! அப்படி குடிச்சு குடிச்சு உன்னோட லைஃப்ப வந்து இது பண்ணிக்காத. நீ குடிக்கிறனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மேற்கொண்டு வறுமை இது பண்ணி பிச்சைக்காரனா தான் ஆவ, புவாரா தான் ஆவ, ஏழையா தான் ஆவ. அதனால குடிக்காம வாழ்க்கையில முன்னேற பாரு." ஓகே. பாரு இந்த உலகம் எவ்ளோ ஸ்பீடா போயிட்டுருக்கு பாரு. குடிச்சு உன் வாழ்க்கைய ஏன் கெடுத்துக்கிறன்னு ஒரு அழகான வார்த்தைய வாழ்க்கை போனா வராது. பிறகு ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்ல. அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா டயலாக்லாம் பேசியிருக்காங்க. எனக்கு டயலாக்ல தான் என்னோட வாழ்க்கையே சுத்தமா மாறிடுச்சு. அவங்களோட கைண்ட்னஸான ச பேச்சு, இந்த இந்த குடிப்பழக்கத்துலேருந்து என்ன டோட்டலா மாத்திடுச்சு. நான் குடிக்கயே வெறுத்துட்டேன் இப்ப ஆக்சுவலி அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். இப்போ தான் ஆத்தருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிய வருது. சாரி ஆத்தருக்கு இல்ல. அந்த அட்வொகேட்க்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அந்த வுட்டெல்லாம் வெட்டுனது வந்து நம்மளோட லஷ்காஃப் கிடையாது. ஓல்கா அப்படின்றவங்க தான். இவன் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக நெறைய வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. அந்த வயசான டைம்ல கூட நெறைய வுட்டெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்பதான் சர்ஜிக்கு ஃபீல் ஆகுது. அப்ப நினைக்கிறேன், ஆமா கண்டிப்பா அவரோட லைஃப்ல வந்து இவரும் ஒரு முக்கிய பார்ட்டா தான் இருந்திருக்காரு அப்படின்ட்டுன்னு. இவங்க கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது பெல் அடிக்குது. இட்ஸ் ஓகே டைம் ஆயிடுச்சு. ஓகே மேம் நீங்க போலாம் அப்படின்ட்டுன்னு பவ்யமா தலை வணங்கி, இவரு வந்து அந்த கேலரி ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. நம்ம சர்ஜியும் வந்து போயிறாரு அவரோட ஒர்க் பண்றதுக்காக. ஸோ ஆத்தர் வந்து என்ன ஒரு மெசேஜ் சொல்ல கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா, லஷ்காஃப் வந்து எப்படி லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆனதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு குடுத்தது யாருன்னா, நம்மளோட சர்ஜி தான்.
ஆனால் அந்த பிளாட்ஃபார்மோட சேர்த்து அவர் நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குனது யார் அப்படின்னா அந்த குக்கு ஓல்கா அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க 2 பேரும் இல்ல அப்படின்னா, இந்த பெக்கரோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் அவர் வந்து ஆயிருக்காரு. ஸோ அவரோட சேஞ்சோட இந்த வீடியோ வந்து முடியுது. இப்போ நம்ம சின்ன ஒரு ஆத்தரோட இன்ட்ரோ பார்த்துடலாம். தி பெக்கர் இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தர் யார் அப்படின்னா ஆண்டன் சீவாக் அவர்கள். இவங்க வந்து ஜனவரி 29, 1860 இந்த வருஷம் வந்து பிறந்தாங்க. இவர் ஒரு ரஷ்யன் பிளே ரைட்டர், ஷார்ட் ரைட் ஸ்டோரிலாம் நிறைய எழுதியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு ஒரு சிலதை பார்த்துடலாம். அங்கிள் வாரியா, ஸோ அங்கிள் வேன்யா, த்ரீ சிஸ்டர்ஸ், சீகுல், செரி ஆஸ்ட்ரேச், இது மாதிரி நிறைய ஃபேமஸான கதை கட்டுரை எல்லாமே எழுதியிருக்காங்க. இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1904 ஜூலை 15 அன்னைக்கு வந்து இறந்தார். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டோரி தான். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரி வேணும் அப்படின்னாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷனும் கமெண்ட் போடுங்க. ஷியோராக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.